In early September, the world is joining to assemble the largest flotilla fleet to break Israel's siege and attempt to deliver life-saving food and medicine to Gaza. In an initiative spearheaded by Malaysia, Sumud Nusrat brings together people from 44 countries around the world to send 150 vessels to break the siege in Gaza. Here in Colombo, Sri Lanka, Nepal, Pakistan, Bangladesh, the Maldives and the Philippines, we are kicking off the launch of the Sumud Nusrat on 15th August at 3 p.m. We will be marching from Borala Kanata roundabout to Campbell Car Park to raise awareness on Gaza and on this historic endeavor as humanity attempts to redeem itself in its darkest hours. Over 2 million Palestinians have been displaced since the genocide started. 1 in 3 Palestinians do not eat for days. Every day for the past 670 plus days, Israel has killed a classroom of kids directly through shootings and bombings. Now hundreds of thousands of them are experiencing acute malnutrition. This must end. Join us To say no more. No more. no more. No more silence. No more silence. No more silence. No more silence. No more siege. No more siege. No more siege. எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி நாளை கொழும்புல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்கிறது. மாற்று மத சகோதரர்கள் பல பேரும் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இது. நிறைய தொழிற்சங்கங்கள் இதிலே பங்கெடுக்கின்றன. ஆளும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு கலந்து கொள்ள இருக்கிறது. இதை தாண்டி பல பெரும்பான்மையின சகோதரர்களுடைய அமைப்புகளே மொத்தமாக கலந்து கொள்ள இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும், பாலஸ்தீனம் விடுதலை செய்யப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. ஆர்ப்பாட்டம் சரியாக பகல் 3 மணிக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகு பொரல்ல இருக்கக்கூடிய மயானத்திற்கு முன்பதாக நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டு அதில் இருந்து நடைபவனியாக சென்று கெம்பல் பார்க் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர இருக்கிறது. கெம்பல் பார்க்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டு உரைகளும் நிகழ்த்தப்பட இருக்கிறது என்கிற நிலையில இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தயவு செய்து இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், முதியவர்கள், பெரியவர்கள் என்று அத்தனை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தயவு செய்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் தலைநகர் கொழும்பிலே நடத்தப்பட இருக்கிறது. மாற்று மத நண்பர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது. எனவே சர்வதேசம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற நேரத்தில் இலங்கையில் நம்ம இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டல். எனவே கொழும்பு மக்கள் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய நாலா பாகங்களிலும் இருந்து சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனநாயக போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும். நாம் அந்த மக்களுக்காக நிற்கிறோம். இந்த நாடும் அந்த மக்களுக்காக நிற்கிறது. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்கிற பெயரில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கிற அடிப்படையில் நாம் அந்த மக்களோடு நிற்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக பங்கெடுப்போமாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.